ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வெறித்தனமான ஹாரர் த்ரில்லர் படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்தோனேஷியா ஃபிலிம்ஸ் மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி எடுக்கிறானுன்னே தெரிலங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த படத்துக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் இருக்க ஆலில் ப்ரெஸ் போட்டுங்க, லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் திகில் நொடிகள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனை வந்து காட்டுறானுங்க. அங்கே ஒரு பேய் ஓட்டுறவர் வந்து அந்த பையனுக்கு வந்து பேய் ஓட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அடங்காமல் பிடிவாதமாக பிடிக்கிறான். பக்கத்தில் இருக்கிற புக்கெலாம் தூக்கி அடிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தரத்தெல்லாம் பறக்கிறாங்க. பறந்துட்டு டேய் நான் பேய் இல்லைடா சாத்தான், என்ன நினச்சிட்ட, என்னெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கிறாங்க. டக்குன்னு அந்த மந்திரவாதி வந்து சரின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அது அவன் பையன்தாங்க. அவன் பையன் இறந்துட்டானுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். பேய் ஓட்டுறும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவன் பேய் ஓட்டுறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியாதுல்ல. இவன் வந்து அவன் பையனை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தூக்கின்னு போய் ஜெயிலில் போட்டுறாங்க அவனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பையன் நினச்சி ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்கான். அன்னாத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் வரான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு போயிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அவனை பார்த்தா அந்த சாத்தானை அவன் பையன் விட்டு வெளியே போச்சு பாருங்க. அந்த பையன் தரன்னு செங்கலில் கட்டி இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டுட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த செங்கலில் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மேலே அந்த சீலிங்கில் தொங்க விடுவாங்க. அன்னாத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா டேய் என்னை ஈஸியாக நீ ஓட்டிடலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பார்த்தா அந்த சாத்தான் என்னை வந்து நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உயிர் வந்து போயிடுதுங்க அவனுக்கு, ஹீரோக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து செக்யூரிட்டி கார்டெலாம் ஒடியாந்து இவனை பிடிக்கிறதுங்காட்டியும் அவன் இறந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அவுட்டு. டக்குன்னு சீனை கட் பண்ணால் ஒரு வறண்ட பாலைவனத்தில் வந்து காட்டுறானுங்க. அவன் தான் அல்லா மேலே வந்து அவனுக்கு நம்பிக்கையே இல்லைங்க சுத்தமாக. அந்த டைமுன்னு பார்த்து டக்குன்னு சுத்தூரம் யாருமே இல்லை, அவனும் நடந்து போய்ட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மணல்லாம் க்ளீன் ஆகுது. அந்த தரையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நினச்சி அப்போ தான் ப்ரே பண்ணுறான். அப்போ வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்து உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன், இன்னும் நீ செய்ய வேண்டிய வேலை வந்து நிறையா இருக்குது, நீங்கள் இருக்கக்கூடாது, நீ மறுபடியும் உலகத்துக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் கண் எழுந்து முடிக்கிறான். அந்த மாச்சுரி இதுலேருந்து எழுந்து கத்துன்னு கத்துறாங்க. அவன் சுயநினைவே இல்லை. அப்புறம் தான் அப்படியே சீனை கட் பண்ணால் பழைய ஊருக்கு வந்து போகிறான். தண்டனை காலம்லாம் முடிஞ்சு பழைய ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு புக்ஸ் படிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவார்த்தை தான் சொல்கிறான். அன்னைக்கு ஒரு குழந்தை வந்து அழுகுதுங்க. ஆனால் ஹீரோவோட கண்ணுக்கு வந்து அங்கே ஒரு பாட்டி ஒன்று, இறந்த பாட்டி ஒன்று கண்ணுக்கு தெரியுது. ஸோ இவன் இறந்து மறுபடியும் உயிரோடு வந்ததுனால அவனுக்கு அந்த பவர் கிடச்சிருக்கு போலக்குது. அந்த ஊருக்குள்ளே போயிட்டு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப்ஸை மேலே ஏறி போயிட்டே இருக்கான் பாருங்கள். அப்போ தான் ஊரோட போர்டு நேம் வந்து காட்டுறானுங்க. நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்து போய்ட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமான சத்தம் கேட்குது. சரி இங்கே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இவன் ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு கையை தூக்குவான். அன்னாத்திக்கு என்ன தோணுச்சோ தெரில அவனுக்கு. சரி வேண்டான்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாகிறான். அன்னாத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேடிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க, அந்த வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும் திரும்பி பார்க்குறா. அவள் தாங்க நம்ம படத்தோட ஹீரோயினி. அவனுக்கு ரொம்ப வருஷம் பழக்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ தான் அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸும் சேர்ந்துக்கின்னு மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பேய் ஓட்டுறதுக்காக. இவங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாகவே விவசாயம் இல்லை, சுத்தமாக தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, வறட்சியான பூமி ஆகிட்டு இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிடிச்ச பொண்ணு கத்துன்னு கத்துவா. இவங்க எப்படியாவது இவளை சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இது பண்ணுவான். அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வயலண்ட்டாக டமான்னு அந்த கட்டிலே இடித்து சம்பவத்திலே செத்துறாங்க. அப்படியே அந்த சீன் கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சோளக்காட்டுக்குள்ளே போவான் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ. அங்கே பார்த்தா தண்ணியே இல்லைங்க, ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி வருதுங்க. அப்படியே ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க காட்டுவாங்க. உள்ளே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களாம் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஜாஃபர்ன்ற ஒருத்தர் வெளியே வரும். அவனோட ஃப்ரெண்டுங்க, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்க அவங்க 2 பேரும். ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுவேன். 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்மளோட குரு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உள்ளே போய் பார்த்தா வயசானவர் ஒருத்தர் பத்துட்டு இருப்பார் பாருங்க, உடம்பு முடியாது, அவர் தாங்க குரு. இவங்க 2 பேருக்கும் வந்து இவங்க 2 பேருமே மந்திரவாதி தாங்க, பேய் ஓட்டுறவனுங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒருத்தர் இறந்துட்டான்டா. அப்போத்துலேருந்து தான் நம்ம குரு வந்து இப்படி ஆகிட்டாரு. இவனால் நம்பவே முடியல ஹீரோனால். அது எப்படி கல் மாதிரி இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது,
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறானுங்க. அவனோட குருவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குருவோட ஃபேஸை பார்த்து இவன் பாட்டு நினச்சிட்டு இருக்கான். அப்போ தான் ஜாஃபரோட ஃப்ரெண்டுங்களாம் வெளியே வந்துட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருப்பா பாருங்க, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறதுக்காக வருவான். அப்போ தான் நம்ம படத்தோட ஹீரோயினி வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுங்க. பையன் பார்த்தீங்கன்னா வீல் சேரில் தான் இருப்பான். அவனால் முடியாது, உடல்நிலை சரியில்லாதனால வீல் சேரில் இருப்பான். என்ன தான் அவங்க அம்மா வந்து அந்த பையன் மேலே அன்பு காட்டினா கூட அவனுக்கு வந்து அவங்க அப்பா ஞாபகமாக தான் இருக்கும். அவங்க அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டு இருப்பாங்க. இவன் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டேருந்து வீல் சேர் தள்ளிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்பா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்காங்க. பீரோக்குள்ளே தலையை விட்டு பேசின்னு இருக்கிறான் பாருங்க. அண்ணாத்துக்கு வந்து அம்மா வந்து டேய் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்பா வந்து இருக்கிறாங்க பாருமா உள்ளே, அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். இந்த பக்கம் சத்தம் கேட்குது. யாரான்னு பார்த்தா ஹீரோயினோட பொண்ணு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன்டி ஊர் வந்து கெட்டு போய் கிடக்குது, வெளியே பேய் பிசாசெல்லாம் சுற்றிட்டு இருக்குது, நீ இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி, சீக்கிரமாக வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு திட்டுன்னு இருக்கிறா. அண்ணாத்திக்கு தான் அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இன்றைக்கி என் ஃப்ரெண்டு செத்தா பாருங்க, நீ தான் காரணம். யார் ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு ஒன்று பேய் பிடிச்ச மாதிரி காட்டுறாங்க பாருங்கள், அந்த பொண்ணு தான் இவளோட ஃப்ரெண்டு. அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருந்தால் காப்பாற்றுவேன், நீங்கள் தான் பேய் பிசாசுன்னு சொல்லிவிட்டு அவளை வந்து சாவடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டக்குன்னு தம்பி வந்து எட்டி பார்க்குறான், என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பிக்கிட்ட போய்ட்டு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே விட்டுட்டு கதவு சாத்திட்டு மறுபடியும் வந்து பேசிட்டு இருக்கேன். இவளுக்கு என்ன ஒரு குற்றம் ஒன்றுச்சுன்னா, இவளால் தான் வந்து அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க, தம்பிக்கு வந்து இப்படி கை கால வழங்காது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. தம்பி ரூமுக்குள்ளே வச்சு போட்டாங்க பாருங்கள். அந்த தம்பியோட வீல் சேர் பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த டோர்கிட்ட வந்து மூவ் ஆகிட்டு போவாங்க. அவன் மூவ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உள்ளே வந்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உள்ளே போனவன் கத்திட்டு உள்ளே போய் பார்த்தா அவன் தலை மட்டும் உள்ளே பீரோக்குள்ளே பார்த்துட்டு இருக்குது. இவங்க தூக்கி பெட்டு மேலே போட்டு அம்மா பண்ணுவோம், இவன் உடம்பு சரியில்லாமல் சுத்தமாக உடம்பு சரியில்லைங்க அவனுக்கு. என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே முடியல அவனுக்கு உடம்பு. சரின்னு சொல்லிட்டு பையன் பசியாக இருப்பான்னு சொல்லிட்டு காலைல சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறாங்க. அண்ணாத்திக்கு பார்த்தா தம்பி இப்படி இருக்கிறான், நீ எங்கே போகிறேன்னு கேட்டால், நான் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். டக்குன்னு ஏந்து பார்த்தவன் பக்கத்தில் இந்த பீரோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பீரோவா அது இங்கே ரொம்ப அடிச்சுன்னு இருந்துச்சுப்பா, அதை எடுத்துன்னு போய் குடோனில் போட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு வந்து செம்ம கோபமாக வந்து முறைச்சி அவங்க அம்மா வந்து செம்ம கோபமாக முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட குருவை நினச்சி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி தாங்க காட்டுறாங்க. ஏதோ சத்தம் கேட்டு அவள் போயிட்டு தேடி போய் பார்க்குறா, கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைவே கிடையாது, ஜென்செட்டு தாங்க இருக்கும். சரி ஜென்செட் ஆன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஜென்செட் குடோனுக்குள்ளே போயிட்டு ஆன் பண்ணலாமேன்னு பார்க்குறாங்க. அந்த பையன் பார்த்தா அந்த கபோர்டுக்குள்ளே மறுபடியும் தலை விட்டு பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே பாருங்கள், அப்பா கூட வேறு யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. ஏய் அங்கெல்லாம் யாரும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். திரும்பி பார்த்தா அந்த பையன் ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து, அந்த கத்திரிக்கோள் மாதிரி இருக்குங்க, அது எடுத்துன்னு வந்து அவங்க அம்மாவே குத்தி சாவடிக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இவன் டே விட்டுறான்னு சொல்லுவான். அவன் பாருங்கள் அப்படியே அந்த சாத்தான் தாங்க அந்த படத்தோட ஸ்டார்டிங் இருந்து, அந்த சாத்தான் தான் அந்த பையனோட உடம்புல வந்து டக்குன்னு அவளை குத்திட்டு அவள் பொண்ணும் நான் வர வரையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாஃபர் பையனை கூப்பிட்றதுக்காக போயிட்டு அங்கே போய் கதவு தட்டி பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க இருக்கிறான். இது மாதிரி என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிட்டு இருக்கு, வந்து ஓட்டுங்க இமீடியட்டாக பண்ணுன்னு சொல்லும்போது, இல்லை பதறாத, ஜாஃபர் வெளியே போயிருக்கான், காலையில் வந்தவுடனே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். இல்லை ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கதறா. ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் என்னவோ தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட பொண்ணு காட்டுறாங்க. அவங்க தம்பி வந்து அக்கா என்னை காப்பாற்றுக்கா சொல்கிறா. ஏதோ சொல்லி பார்க்குறா. அப்போ கூட முடியாதுறான், தர முடியாதுன்னு சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி தோன்ற மாதிரி, அக்கா நீ வந்து சரியான சைக்கோக்கா, உன்னால தான் நானும் எங்கள் அப்பா இறந்து போனார், என் கை காலம் விலகாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோவப்படுத்தவே இவன் என்ன பண்ணுறா, டக்குன்னு அந்த பூட்டை உடைச்சிட்டு மெதுவாக கதவு தந்துட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த கதுக்குள்ளே வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். மெதுவாக உள்ளே இருந்து டக்குன்னு வெளியே வந்து உள்ளே இழுத்துட்டு போயிட்டு விடுவான். அப்படியே சீனை கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள் மாதிரி இருக்குதுங்க. அன்னைக்கு அவங்க அப்பாவும் அவங்க பையனும் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கேக் வாங்கிட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கான்.
ஆக்சுவலி இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், அந்த பையனை அவன் தம்பியும் ரொம்ப பிடிக்கும். சரி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி காட்டுன்னு இருக்கும்போது தான் சரி தன்னால் தான் வந்து இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ அப்பா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா கேக் வந்து கட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவள் ஆக்சுவலி என்ன கட் பண்ணிகிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா அவளோட கையை தாங்க கேட்க நினச்சி கட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் ரத்தம் வரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான இருக்கும் பாருங்கள், அந்த பையன் கட் பண்ணுக்கான்னு சொல்கிறான். அப்படியே பாருங்களா எப்படி வெறி கொண்டு பார்க்குறான். அப்போ தான் ஹீரோவும் வந்துடுறான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தலையில் வச்சு ஏதோ இந்த மந்திரம் மாதிரி சொல்கிறான். டக்குன்னு அவன் அமைதியாகிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து சேஃப்டியாக கூப்பிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிகிட்ட சொல்லிட்டு ஹீரோனுடைய பொண்ணும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சரி அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அந்த கதவு தந்து பார்க்குறான். அந்த பேய் அவனை விட்டு போகலைங்க. மறுபடியும் வந்துட்டு ஆக்சுவலி அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏந்து நடக்கூட முடியாது. ஆனால் இப்போ வந்து ஏந்து நடக்கிறான் பாருங்கள். ஒரு கத்தி எத்துன்னு வந்துட்டு சதக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சரியான சீனுங்க, ஃபைட் சீனாங்க பாருங்கள், பயங்கரமாக போடுறான் பாருங்க. இவனும் ஏதோ பண்ணி அல்லாவை ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பேய் அங்கேருந்து ஒரு வழியாக வந்து ஓட்டிடுறாங்க. டக்குன்னு அந்த சாத்தானும் அவனை விட்டு போயிடுது. பட் இருந்தாலும் வந்து ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கான். அன்னாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று வருது. ஆக்சுவலி அந்த சாத்தான் போச்சு பாருங்கள். அந்த சாத்தான் நாய் உருவத்தில் வந்து இவனை வந்து தள்ளி விட்டுதுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கில் வந்து விழுந்துட்டு இருப்பான். நல்ல வேலை அவன் வந்து ஹீரோ வந்து சாவலைங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அந்த சாத்தான் வந்து அவனை விட்டு போகல. ஹீரோயினி மூஞ்சி கவலான்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கா. பார்த்தா அந்த டேப்பில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா மனுஷனோட ரத்தங்க. என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கத்துன்றா. அப்புறம் பார்த்தா அவங்க பையன் மறுபடியும் அந்த சாத்தானை வந்துட்டு பயங்கரமாக வெறி கொண்டு அவங்க அம்மாவை பொண்ணு அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடியாருவா. இவங்க ஐயோ வந்துட்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு டோர்லாம் சாத்திட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜாஃபர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருப்பான். அன்னாதிக்கு வந்து ஹீரோ வந்தது நீ நினைக்கிற மாதிரி சாத்தானு இல்லைடா இவன் சொன்னா கேளு அப்படின்னு சொல்லுவான். ஏன் உன் பையனை நீ சாவடிச்சு அந்த மாதிரி நினச்சிட்டியா? நான் பார்த்துக்கிறேன், நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிற, உன்னால் கண்டிப்பாக ப்ரே பண்ண முடியாது, இந்த பையனை நான் தான் காப்பாற்றணும், தயவு செஞ்சு என் வழியில் நீ தலையிடாத, உன் பையன் மாதிரி மறுபடியும் இவனும் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோஸ் கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜாஃபரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வீட்டான்னு பார்த்தீங்கன்னா வெளியே அவங்க பொண்ணு இருக்கான் பாருங்கள், ஹீரோயினோட பொண்ணு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துப்பா என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவ சொல்லிட்டு இருப்பா ஃப்ளாஷ்பேக்கில் என்னால் தான் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார், என் தம்பிக்கு உடம்பு முடியாது போயிடுச்சு, அது இல்லாத என் ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி ஆகிட்டா, என் தம்பி என்ன ஆக போகிறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அன்னாத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணுக்கு ஒன்று பேய் பிடிச்சிருக்கும் பாருங்க. அவங்க அப்பா அம்மா அங்கே நின்றுருப்பாங்க. ஜாஃபரோட ஃப்ரெண்டு இவ்வளோ அவனுக்கு கூட்டாளி தான் நினச்சிங்கன்னா அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் ஒரு விஷயம் ஒன்று தெரியுது. ஆக்சுவலி ஜாஃபர் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணக்காரங்களாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்களோட பசங்களுக்கு மட்டும் பேய் ஓட்டிட்டு அவங்ககிட்டேருந்து காசையும் நிலத்தையும் எழுதி வாங்கிக்குவாங்க. ஏழைப்பட்டவங்களாக இருந்தால் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. டக்குன்னு சீனை கட் பண்ணால் அங்கேருந்து அந்த பேய் பிடிச்ச அம்மா அந்த துக்கத்தில் வந்து அங்கேருந்து இறந்துருவாங்க. இவனை உண்மை தெரிஞ்சவன் சும்மா இருப்பானா, போயிட்டு ஜாஃபரை போயிட்டு திட்டலான்னு சொல்லிட்டு போவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிடிச்ச பையன் வந்து அந்த குட்டி பையனை வந்து பேய் பிடிச்சிருக்கும் பாருங்க, அதை ஓட்டிகிட்டு இருப்பான். ஓட்டிகிட்டு நல்லபடியாக வெளியே வருவான். அப்போ தான் போயிட்டு அவன் ஹீரோ ஜாஃபர்கிட்ட போய் சொல்லுவான், ஆக்சுவலி குரு வந்து நம்மளுக்கு எதுக்குடா சொல்லி கொடுத்தது, இது மாதிரி ஏழைப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது, ஆனால் நீ என்ன பண்ணுற, பணக்காரங்க மட்டும் உதவி செஞ்சுட்டு ஏழைப்பட்டவங்களை வந்து அப்படியே சாகட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். இது பாடுறா இந்த மாதிரி தான் இருக்க முடியும் இங்கெல்லாம், அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் அவன் கூட்டாளி இருக்கான் பாருங்க, கூட்டாளிகிட்ட சொல்லிவிட்டு இவனுக்கு இங்கேருந்து அடிச்சு ஒத்துக்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் தம்பிக்காரனை காட்டுறாங்க. தம்பி அம்மா பொண்ணு எல்லோரும் வந்து ஜாலியாக பேசிட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. அன்னாதி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பவர் கட் ஆகுதுங்க. பவர் கட் ஆகிட்டு இவ்வளோ என்ன பண்ணுறா, ஜென்ரேட் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஜென்ரேட் ஆன் பண்ணாமல் பண்ணுவான். அந்த சாத்தான் வந்து சத்தம் கேட்கும், ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லுவோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் வச்சு இந்த லைட்டும் அழிஞ்சிதுங்க. அவளும் மெதுவாக திரும்பி பார்ப்பா, அப்படியே திக்குன்னு இருக்குங்க. அந்த சீன்லாம் படத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் கொடுத்துருப்பானுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறான், அந்த நாய் இருக்கும் பாருங்கள், அந்த சாத்தான அப்படியே அவங்க அம்மா உடம்புக்குள்ளே வந்து போயிடுங்க. அந்த சாத்தானு போயிட்டா சும்மா இருக்குமா, அவ்வளோதான்.
அங்கேருந்து அவங்க அம்மா சாத்தான் ஆகிட்டா பாருங்க. அந்த பேயா மாறின உடனே உள்ளே வந்துட்டு இவ்வளோ அம்மா போனவங்க எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு போய் தேடிட்டு இருப்பா. அம்மா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுனே இருப்பா. நான் இங்கே தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஒரு ரத்தத்தோடு திரும்பி பார்க்கும்போது கொலை வரியில் இருப்பா. அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போ உடனே போயிட்டு ஜாஃபரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ பார்த்தீங்கன்னா தன் குருக்கிட்ட வந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பான்னா அவன் அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சரி குரு பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது குரு ஏதோ ஒன்று சொல்லுவான், இந்த ஊரை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபரோட ஃப்ரெண்ட்லாம் வந்து இவனை கிளம்புடா அப்படின்னு சொல்லும்போது இவன் சும்மா இருப்பான். ஹீரோ இறங்கி செம ஃபைட்டுங்க அடித்து அவன் கூட்டாளிலாம் மொத்த பேர் காலி பண்ணிட்டு ஜாஃபரோட வீட்டுக்கு நேராக போகிறான். அங்கே போனால் ஏதோ ஒரு மந்திர சாத்தம் மட்டும் கேட்குது. அப்புறம் மெதுவாக கதவு தந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு குகை மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா தீய சக்தியை வந்து வழிபடுறாங்க. வா நண்பா, நீ வந்து இந்த தீய சக்தியோடு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரத்தத்தை கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 2 பேரும் செம்மையாக ஃபைட் பண்ணுறானுங்க. ஏன்னா 2 பேர் ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் பண்ணானுங்க. ஃபஸ்ட்டு ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா ஜாஃபரை வந்து ஹீரோ வந்து அடித்து காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஜெயிச்சிடறான். இந்த ரத்தத்தை குடி அப்படின்னு சொல்கிறான். முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தட்டி விட்றான். இவன் டென்ஷன் ஆனவன் சும்மா இருப்பான். ஜாஃபரு ஒரு கத்தி எடுத்து ஹீரோ வந்து வெட்டலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் விட்டு கொடுக்காத ஃபைட்டுங்க. பயங்கரமாக ஃபைட் பண்ணி அந்த ஜாஃபரோட கழுத்தை வந்து உடச்சி போட்டுருவாங்க. ஸ்பாட்லேயே அவுட்டுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹீரோனோட பொண்ணு வந்திருப்பார்ல, இவனை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு 2 பேரும் வந்து குடோனுக்கு வந்து போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பையன் இருப்பான் பாருங்கள், அவனோட வீல் சேரை வந்து அவங்க அம்மா வந்து கொளுத்திடுறாங்க. அந்த சாத்தான் பேய் பிடிச்சிருக்கும் பாருங்கள், கொளுத்திட்டு அந்த பையனை வந்து உயிரோடவே குழி தோண்டி பொச்சிட்டு இருப்பாங்க. வாடா உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், எங்கே அந்த பையன் அப்படின்னு கேட்டால் இது இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு இருப்பாங்க. இவனை அல்லாஹ் நோக்கி ப்ரே பண்ணுவான், என்னை நீ எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து ஹீரோனால் முடியாது, நீ வந்து ரொம்ப பலவீனமானவன், நீ என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவளும் பாருங்கள் அவன் தலை மேலே ஏறி உக்காந்துக்குன்னு முடிஞ்சாலும் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு அவளை அடிக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. ஒரே கத்துவா, அவள் தூரம் போய் விழுந்துருவாங்க. இவனும் எவ்வளவோ பாருங்கள் அவனால் முடிஞ்ச அளவு ப்ரே பண்ணுறான். அப்போ தான் அந்த சாத்தான் அவங்க அம்மா விட்டு வெளியே வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக அந்த குழி நோண்டிட்டு தூக்கி பார்த்தா அவன் பையங்க. ஆக்சுவலி அந்த சாத்தான் தான் அந்த பையனை வந்து மறுபடியும் வந்திருக்கும். வந்துட்டு பையன் நினைவுலாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனும் பெத்த பாசம் விடுமா அப்படியே போட்டு கட்டி பிடிக்கிறான் பையன் நினச்சின்னு. டேய், என்னை நீ சாதாரணமாக நினச்சிட்டியா, நீ என்னெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ என்னெல்லாம் வந்து சாகடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கத்துறான். அந்த பையன் பாருங்க அப்படியே கொடூரமாக இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. இந்த சீனுலாம் பயங்கரமாக இருங்க படத்தில் பார்க்கும்போது. இவனை என்ன பண்ணுறான், அல்லாஹ்வை நோக்கி மறுபடியும் ப்ரே பண்ணுறான். அன்னாத்தி பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானும் அவனை விட்டு போயிடுதுங்க. போயிட்ட பிறகு எப்படியோ ஒரு வழியாக அந்த பையனை விட்டு சாத்தானும் போய்ட்டு இருக்கும். அந்த குட்டி பையனும் வந்து தப்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம கிராமம் வந்து பழையபடியாக மாறிடுது. அப்படியே ஹீரோவோட குருவும் வந்து காட்டுறாங்க, அவரும் நல்லபடியாக மாறிடுறாரு. இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலை முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் உனக்கு மறுபடியும் வேலை கொடுத்துருக்காரு, நீ இங்கேருந்து கிளம்பு, உனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஹீரோவும் சந்தோஷமாக அந்த ஊரை விட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்புறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினி அவனோட பொண்ணு பையன் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு நல்ல ஸ்மைலோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.